கீழே எடுத்திருந்தோம். எடுத்து இந்த என்ட்ரி வந்து இப்போ டிபி ரீச் ஆகிட்டோம். இந்த என்ட்ரி எடுக்கும்போது நான் ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் என்ட்ரியிலேருந்து மார்க்கெட் மேலே போவான். நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கும்போது இந்த டிபி வந்து எஸ்எல் எடுக்க மாட்டான், உறுதியாக மேலே தான் போவாங்கிறத வந்து கான்ஃபிடென்ட்டாக கீழே சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இது லைவாக வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து புரியும் நினைக்கிறேன். டைம் பாருங்கள், டைம் கரெக்டாக வந்து 10:28 ரெக்கார்ட் பண்ணி மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு இருக்கான், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கான். இந்த சப்போர்ட்டை வச்சு ஒரு ஜோன் எடுக்கிறோம். அந்த ஜோனில் தான் என்ட்ரி பண்ண எப்பவுமே எடுக்கிற ஃபஸ்ட் கேண்டில் செட்டப்பு நியரஸ்ட் ஏரியாவில் நடந்துட்டுருக்கான். திஸ் ஏரியா என்ட்ரி, இதுக்கு கீழே எஸ்எல் டிபி 2.5 RR. ஓகே, 3 ஆகிக்கலாம். ஓகேங்களா? இந்த கேண்டிலோட என்ட்ரி செட்டப்பு, இந்த கேண்டிலுக்கும் லோவை எடுத்திருக்கோம், ஹையாக எடுத்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ சேம் இந்த லோவிலேருந்து இந்த லோ வரைக்கும் பாடி. ஓகே, இதுதான் என்ட்ரி. எஸ்எல் வந்து இதுக்கு கீழே, டிபி வந்து நேரி செய்ய வைக்கலாம். எங்கே இருக்குது? ஓகே, இங்கே வைக்கலாம். இங்கே ஓகே, இங்கே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருக்கோம், பரவாயில்ல. ஓகே, இந்த ஏரியா வந்து டிபி எஸ்எல் வந்து கீழே என்ன நடக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் வந்து நான் இந்த கேண்டிலில் அவ்வளோ கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். இது என்னோட பெஸ்ட் ஒன் ஆஃப் த என்ட்ரி மாடலில் இது ஒன்று. இங்கே என்ட்ரி போட்டால் கூட ஓகேங்க, இந்த இடத்துல என்ட்ரி போட்டால் கூட, இங்கே என்ட்ரி போட்டாலும் எடுத்த கூட டிபிங்க போவோம். எஸ்எல் இந்த கேண்டிலே வச்சாலும் அடிக்க மாட்டோம். மார்க்கெட் ஓவரால் செல் தான் பார்க்கலாம். பாருங்க, ரியல் மார்க்கெட்டுங்க, லைவ் 8:24 PM ஆகுது. இங்கே பாருங்க, இதுவும் டைம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் படி பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ நாள் க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? 8:00 வந்து 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகும். இங்கே வரணும் 5 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் 28 செகண்ட் இருக்குது. சரிங்களா? 8:24 PM டைமும் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? நான் ஃபேக்காக செட் பண்ண முடியாது. இப்போ டிபி வந்து இங்கே ரன் ஆகட்டும், பார்த்துக்கலாம். கீழே எடுத்திருந்தோம். எடுத்து இந்த என்ட்ரி வந்து இப்போ டிபி ரீச் ஆகிட்டோம். இந்த என்ட்ரி எடுக்கும்போது நான் ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் என்ட்ரியிலேருந்து மார்க்கெட் மேலே போவான். நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கும்போது இந்த டிபி வந்து எஸ்எல் எடுக்க மாட்டான், உறுதியாக மேலே தான் போவாங்கிறத வந்து கான்ஃபிடென்ட்டாக கீழே சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இது லைவாக வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து புரியும் நினைக்கிறேன். டைம் பாருங்கள், டைம் கரெக்டாக வந்து 10:28 ரெக்கார்ட் பண்ணி 4 ஹவர் டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே என்ட்ரி எடுத்தோம், 4 ஹவரோட ஹை வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். நான் இந்த இடத்துலேயே ட்ரேட் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து 5 மினிட்ல இந்த கேண்டிலில் கன்ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தோம். இன்னொரு என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரி, இது வந்து செகண்ட் என்ட்ரி. சரிங்களா? டிபி ரீச். ஒவ்வொரு என்ட்ரியோட செட்டப்பும் இது வந்து 7.79%, கீழே இருக்கிறது 6.56%. இதுதான் நம்ம என்ட்ரி செட்டப்போட அக்யூரசி அதிகமாக யூஸ் பண்ணுற மாடலில் இது 2வது மாடல். ஓகே, தேங்க்ஸ். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.